ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த சீரீஸோட பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயினோட அம்மா அவங்க வந்து ஆக்சிடென்ட் பண்ணிடுறாங்க. அதை பண்ணது வேறு யாரும் கிடையாது, அந்த சிசி தான். அவங்க ரொம்பவே ஷாக்காகி போயிட்டுருக்கா. நம்ம ஹீரோயின் அப்போ அங்கே ஓடி வந்துட்டுருக்கா. அவளோட நேம் வந்துட்டு லில்லி. அவளுக்கு அங்கே ரொம்பவே கவலையாயிட்டுருக்கா. அவளை போய் வந்துட்டு எதுக்காக நீ இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது பிடிச்சவன் வந்துட்டு அங்கே தள்ளி விட்டுட்டு அந்த என்றவன் ஆல்ரெடி இவளுக்கு எனக்குமே மேரேஜ் ஆயிருச்சு அப்படின்றதாங்க சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. அப்போ எனக்கு வந்துட்டு இவ துரோகம் பண்ணியிருக்கானா அப்படின்றத சொல்லிட்டு பிறகு அவங்க அந்த வெட்டிங் பார்ட்டிக்குமே போயிட்டு நீ எதுக்காக இப்படி பண்ண, நான் கண்டிப்பாக உன்னை ஜெயிலுக்கு அனுப்பாமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவட்ட அங்கே வந்துட்டு கையை பிடிச்சி இழுத்ததுமே அப்போ அந்த வந்து மரியாதையோடு இங்கேருந்து போயிருன்னு சொல்லிட்டு அவளை எட்டி அங்கே தள்ளி விட்டுட்டு உனக்கு எதுவும் ஆகலை இல்லை அப்படின்றத சொன்னதும் என்னோட அம்மாவை கொலை பண்ணிட்டு வெக்கமே இல்லாமல் நீ வந்துட்டு இவ்வளோ வேற மேரேஜ் பண்ணியிருக்கியா, உனக்கு அசிங்கம் இல்லையான்னு சொன்னதும் உங்கள் அம்மா ஒன்றும் வந்துட்டு சின்ன பிள்ளை கிடையாது, அவங்க வந்துட்டு நடுவில் வந்திருப்பாங்க, கார் என்ன வேணும் நான் போய் அவள் இடிச்சா அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்குறான். எதனால் நீ கோர்ட்டில் போய் பேசிக்கோன்னு சொல்லும்போது அங்கே இருக்க எல்லாருமே ஒரு மாதிரியே கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. இவ்வளோ அடிச்சு அங்கே வெளியே தள்ளி விடுங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. வந்து நான் எல்லாருமே வெளியாகுங்க, நீங்கள் வந்துட்டு தேவையில்லாமல் அவன் மேலே கை வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட நீ என்ன நல்லா தானே இருக்குது அப்படின்ற சட்டி கேட்டதுமே ஹீரோயின் நடந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. ரொம்பவே ஃபீல் பண்ணதுமே அவன் எல்லாரும் நடையுமே வச்சு நீ டவுன் பண்ணி நம்ம ஹீரோயின்ட்ட அங்கே வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணிகிட்ருக்கான். நான் வந்துட்டு சின்ன பிள்ளையிலேருந்து உன்னை ரொம்பவே லைக் பண்ணிகிட்ருக்கேன், இதை நீ வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்குவியா, நான் கண்டிப்பாக வந்துட்டு உனக்கு ஜஸ்டிஸ் வாங்கி கொடுப்பேன், இப்போ தப்பு பண்ணவங்களுக்கு நான் வந்துட்டு பனிஷ்மெண்ட்டுமே வந்து பண்ண வைப்பேன்னு சொன்னதுமே ஹீரோயினுக்குமே அவனோட அந்த வார்த்தைகள் எல்லாமே கேட்டுட்டாங்க. ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாகிட்டுருக்கு. நம்ம ஹீரோயினுக்குமே அவன் மேலே வந்துட்டு ரொம்பவே க்ரஷ் இருந்திருக்கு. ஸோ வந்துட்டு இவன் கேர் பண்ணிக்கிறதுன்னு சொன்னதுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவள் ஹக் பண்ணிக்கிறா. ஆஃப்டர் 3 இயர்ஸ் ஆயிடுச்சு மேரேஜ் ஆகி நம்ம ஹீரோயின் அவனுக்காக சாப்பாடெல்லாமே கொண்டு வரும்போது அப்போ அங்கே வந்து அங்கே அசிஸ்டண்ட்டை பேசிகிட்டு இருக்கதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. நீங்கள் வந்துட்டு இத்தனை நாளாக வந்துட்டு உங்கள் ஒய்ஃபை ஏமாற்றிட்டு இருக்கீங்க, நீங்கள் பண்ணுறது தப்பு இல்லையா அப்படின்றத சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோயினுக்கு என்ன அவங்க பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு எதுவுமே புரியலை. பார்த்தா எல்லாமே அந்த ஸ்ரீசிக்காக தான் பண்ணிகிட்ருக்கான், அவளை காப்பாற்ற அதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன்னு அவன் சொல்கிறான். ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிருது. அப்படின்னா என்னை வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டது எல்லாமே வந்துட்டு பக்கா பிளான் தானா அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு கவலையாயிட்டுருக்கு. மேரேஜ் முடிஞ்சதுமே நம்ம ஹீரோயின்ட்ட சிசி வந்துட்டு ஜெயிலில் போட்டாச்சு, அவள் 3 இயர்ஸ்க்கு ஜெயிலில் கிடக்கா, நீ ஒன்றும் கவலைப்படாத, உங்கள் அம்மாவோட இந்த சாவுக்கு நான் ஜஸ்டிஸ் வாங்கி கொடுத்துட்டேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டாங்க. அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருது. பட் இது எல்லாமே இவன் போய் தான் சொல்லியிருக்கான், அவள் ஜெயிலுக்கே போகல, அவள் ரொம்ப ஹாப்பியாக அப்ராடில் இருந்துட்டுருக்கா. அப்பாங்க பாஸ் நீங்கள் இப்படி வந்து 3 இயர்ஸாக நீங்கள் வந்துட்டு ஏமாற்றிட்டு இருக்கீங்க, இப்போ உங்களுக்கு உங்கள் மேலே வந்துட்டு கொஞ்சம் கூட கோவம் இல்லையா, அவங்க வந்துட்டு என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்ற சைட்டு அவருக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ரெண்டாவது கம்பெனியே உங்களால் வந்துட்டு நாசமாக போய் கிடக்கு, இந்த விஷயம் மட்டும் உங்கள் வீட்டில் தெரிஞ்சிச்சுன்னா சும்மா விட மாட்டாங்கன்னு சொன்னதும் இதை பற்றிலாம் எனக்கு கவலையே கிடையாது, எனக்கு அவன் மேலே எந்த ஒரு லவ்வுமே கிடையாது, நான் ஏன் அப்புறம் அவளை பற்றி யோசிக்க போகிறேன், நான் சிசியை காப்பாற்றுறதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன்னு சொன்னதுமே நீங்கள் என்ன பாஸ் பேசிகிட்டு இருக்கீங்க, 1000 இருந்தாலும் அந்த லேடி வந்துட்டு கொலை பண்ணியிருக்காங்க, நீங்கள் எப்படி உங்கள் ஒய்ஃப்க்கு சப்போர்ட் பண்ணாமல் அவங்களுக்கு போய் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொன்னதும் அவள் கண்டிப்பாக அப்படிலாம் வந்துட்டு பண்ணியிருக்கவே மாட்டா, அவளுக்கு வந்துட்டு ஏதோ தெரியாமல் தான் மிஸ்டேக் ஆகிருக்கும்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினால் தாங்கவே முடியலை. ஃபஸ்ட்டு நம்மளுமே துரோகம் பண்ணிட்டான், இப்போ செகண்ட் இவனுமே வந்துட்டு லவ் பண்ணுறேன் அது இதுன்னு சொல்லிட்டு டோட்டலாக என்னை வந்துட்டு மனசவே உடைச்சிட்டாங்களே அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு கோவப்பட்டுட்ருக்கா. நான் வந்துட்டு எவ்வளோ பெரிய இடிட்டாக இத்தனை வருஷமாக இருந்துட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு அங்கே தாங்கவே முடியலை. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் பாஸ் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, எல்லாருமே ஒய்ஃப் மேலே தான் ரொம்ப நம்பிக்கை வைப்பாங்க, பட் நீங்கள் என்ன வேறு ஒரு லேடிக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது நீ வந்துட்டு இப்படி விஷயங்கள்லாம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காத, சிசிக்காக எனக்கு வந்துட்டு என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு முடியும் அப்படின்றத சொன்னதுமே கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் அப்போ 3 இயர்ஸாக நான் இடியட் மாதிரி இருந்திருக்கேனா, நம்மனே எல்லாருமே என்னை ஏமாற்றிருக்காங்களே, கூட சேர்ந்து இவ்வளோ வந்துட்டு எவ்வளோ நல்லா நடிக்க முடியும் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு அவளுக்கு கவலையாயிட்டுருக்கு. நான் சொல்கிறத மட்டும் கேட்டு நீ வந்துட்டு எல்லாமே பண்ணுன்னு சொன்னதும் நீங்கள் பண்ணுறது கண்டிப்பாக வந்துட்டு தப்பான விஷயம் பாஸ், அவங்க அம்மா வந்துட்டு ஹர்ட் பண்ணியிருக்காங்க, பட் வந்துட்டு நீங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு இப்படிலாம் பண்ணுறீங்களேன்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே ஹர்ட் ஆகி போயிடுது. அவங்க வந்துட்டு வேமா அங்கேருந்து ஓடினதுமே இவன் என்ன சவுண்டுன்னு சொல்லிட்டு பார்க்க வெளியே வரான். பட் ஹீரோயின் அங்கே போய் மறைஞ்சிக்கிறா, இவங்களால வந்துட்டு பார்க்க முடியலை. என்னோட அம்மா வந்துட்டு ஆக்சிடென்ட் பண்ணி கொலையுமே பண்ணிவிட்டு அவள் ஹாப்பியாக தன்னோட லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்கா. பட் வந்துட்டு நான் நம்பின இந்த பர்சனுமே என்னை ஏமாற்றிருக்கான், நான் வந்துட்டு எப்படிப்பட்ட ஜென்மம், நான் எல்லாத்தையுமே ஈஸியாக வந்துட்டு நம்பிடுறேன், நான் இவன் கூட சேர்ந்தா நான் வந்துட்டு ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு இத்தனை வருஷமாக சேர்ந்து இருந்துகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே இங்கே வந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கா.
வீட்டுக்குமே வந்துட்டு அவ ரொம்பவே வந்துட்டு அத நினைச்சே கவலைப்பட்டுட்டு இருக்கும்போது, இவன் வந்துட்டு அப்படியே ரொம்ப பாசமா இருக்க மாரி எங்க கோட் எல்லாமே கழட்டி போத்தி விட்டுட்டு, "நீ எதுக்காக வந்துட்டு இப்படிலாம் நீ வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்க? நீ வந்துட்டு நைட் உனக்கு தூக்கம் வந்துச்சுன்னா பேசாம போய் படுத்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே! எனக்காக நீ வெயிட் பண்ணாத. எனக்கு வந்துட்டு இதெல்லாமே பார்த்தாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் லேட்டா வர வரைக்கும் நீ முழிச்சுட்டு இருக்கலாமான்னு" சொல்லிட்டு அங்க ரொம்ப அப்படியே பாசம் பொங்குற மாரி பேசினதுமே, ஹீரோயின் அடப்பாவி! ஜஸ்ட் வந்துட்டு கொஞ்ச நாள் நடிக்கலாம். எப்படி ஒருத்தன் 3 இயர்ஸா வந்துட்டு இவ்ளோ ஃபேக்கா வந்துட்டு நடிக்க முடியும்னு சொல்லிட்டு, அவளுக்கு அங்க ரொம்பவே வந்துட்டு அருவருப்பா இருக்கு இவன பார்க்கும்போதேவும். ஸ்ரீசி வந்துட்டு அவ வந்து திரும்பவுமே ரிட்டர்ன் ஜெயிலேருந்து வரப்போறா அப்படின்ற விஷயத்த அவன் சொல்றான். ஸோ நீ வந்துட்டு புரிஞ்சுக்கவே இல்ல. கம்பெனியில வந்துட்டு ஏதாச்சும் வந்துட்டு ப்ராப்ளம் ஆயிராம அப்படின்றத சொன்னதுமே, அப்ப அங்க நம்ம ஹீரோயின் நீ ஒண்ணும் கவலைப்படாத. நான் போய் அவள திரும்ப மீட் பண்ண மாட்டேன். எந்த ஒரு ப்ராப்ளமே பண்ண மாட்டேன்னு சொன்னதும், அதெல்லாமே கேட்டுட்டு அவன் ரொம்பவே வந்துட்டு ஹாப்பி ஆயிட்டு, எனக்கு நல்லாவே தெரியும் உன்ன பத்தி. நீ ரொம்பவே வந்துட்டு என்ன லைக் பண்ணிட்டு இருக்க. எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேல்ல. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒய்ஃப் நீயி. நீ வந்துட்டு எனக்கு ரொம்பவே வந்துட்டு லக்கியான பெர்சன். உன்ன மாரி ஒரு ஆள் வந்து கிடைச்சதுக்கு நான் குடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு அவன் வந்து போனதுமே, இவனோட நடிப்புக்கு வந்துட்டு எண்டே இல்லையா அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்க ரொம்பவே ஷாக் ஆயிட்டுருக்கு. அவனோட லேப்டாப்ப வந்துட்டு டவுட் ஆயிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கா. பார்த்தா அந்த சிசியோட ஃபோட்டோஸ் அவ வந்துட்டு என்ன வந்து பண்ணிட்டுருக்கா, டெய்லி என்ன ட்ரெஸ் போடுறா, அவளுக்கு என்ன மாரி விஷயங்கள் பிடிக்குன்றது எல்லாமே டோட்டலா அவன் வந்துட்டு டெய்லி அப்டேட் அங்க வந்து பார்த்துட்டே இருக்கான். ஃபர்ஸ்ட்டு லேப்டாப்ப ஓப்பன் பண்ணுறதுக்கே அவளோட அந்த பர்த்டே டேட்ட போட்டா தான் அது ஓப்பன் ஆகுது. அத பார்த்ததுமே ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு ஷாக் ஆயி போயிருது. அங்க அவள வந்துட்டு அவன் இன்னுமே எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிட்டுருக்கான்ற விஷயமே வந்துட்டு எழுதிலாம் வச்சிருக்கான். அவங்க 2 பேருமே சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸுமே இருக்கு. அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம ஹீரோயின், இத்தன வருஷமா அவன் வந்துட்டு என் கூட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கல. நான் வந்துட்டு கூப்பிட்டா ஃபோட்டோஸ்லாம் எடுத்து எதுக்கு இந்த வந்துட்டு வேஸ்ட்டான வந்துட்டு வெட்டி வேல நம்ம பண்ணணும்னு சொல்லியிருக்கான். ஸோ எனக்கு நல்லாவே புரிஞ்சுக்கிருச்சு. அவன் வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு அவனோட மனசுல வந்துட்டு என்ன வந்து வச்சுட்டுருக்கான்னு சொல்லிட்டு அவ ரொம்ப ஃபீல் பண்றா. அப்ப அவன் எப்பயுமே வந்துட்டு அப்ராடுக்கு மாசம் மாசம் காசுமே அனுப்பிட்டே இருக்கான் அவளுக்காக தான். அதெல்லாமே பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ஷாக் ஆயிருது. ஆல்ரெடி வந்துட்டு இந்த விஷயத்த பத்தி எங்க கேட்டிருப்பா போல. என்ன வந்துட்டு நீ அப்ராடுக்கு பணம்லாம் அனுப்புறேன்னு சொல்லிட்டு, நான் வந்து குழந்தைகளுக்காக படிப்பு செலவுக்காக அக்கவுண்ட்ல அனுப்பிட்டுருக்கேன். இதனால கம்பெனியோட ரெப்புடேஷனுமே நல்லபடியாகும்ல. அதனால தான் சொல்லியிருக்கான். ஸோ நம்ம ஹீரோயின் இடியட் மாரி அதெல்லாமே நம்பி இருந்திருக்கா. அவளுக்கு நல்லாவே புரிஞ்சுக்குது. அப்ப டோட்டலா வந்து பிளான் பண்ணி ஃப்ரீ பிளான் ஆக்சுவலா பண்ணியிருக்காங்க. பண்ணி என்ன வந்துட்டு இந்த விஷயத்துல மாட்ட வச்சு இந்த மாரி பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு, நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு வந்துட்டு எமோஷனல் ஆயிட்டுருக்கு. அவங்க அசிஸ்டன்ட் அவ கால் பண்ணி, "எனக்கு வந்துட்டு 3 டேஸ்ல நான் அப்ராடுக்கு கிளம்பணும். நீங்க அதுக்கு வந்துட்டு எல்லாமே ஏற்பாடு பண்ணுங்க." அப்படின்றத சொல்லிடுறா. இதுக்கப்புறமே இடியட் மாரி நான் வந்துட்டு உன்ன நம்பிட்டு இருக்க போது கிடையாது. கண்டிப்பா வந்துட்டு எனக்கான ஜஸ்டிஸ நான் தான் வந்துட்டு வாங்கியாகணும். தப்பு பண்ணவங்க கண்டிப்பா பனிஷ்மெண்ட் அடையாம நான் விடமாட்டேன்னு அவ சொல்றா. வரதுக்கு முன்னாடி அங்க போய் படுத்ததுமே, என்ன நம்மளுக்காக வெயிட் பண்ணுவா என்னாச்சுன்னு சொல்லிட்டு, சரி தூக்கம் வந்துருச்சு போலன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு அங்க படுத்ததுமே, நம்ம ஹீரோயின் தூங்கவே இல்ல. உன்னோட மைண்ட்ல என்ன ஓடிட்டுருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு அவ யோசிச்சுட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே இவன் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயினோட அங்க வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வருது ஃபோனுக்கு. உங்கள ஐடென்டிஃபை வந்துட்டு கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, அத அங்க அவன் பார்த்துட்டு என்ன இதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னோட ஐடி கார்டு வந்துட்டு எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. நான் போய் வந்துட்டு அத மீட் பண்ணி அங்க வந்துட்டு எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு வந்துறவா, அப்பாயின்ட்மென்ட் வாங்கிக்கிறவான்னு சொன்னதுமே, அவன் ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டு ஹக் பண்ணிட்டு, "உன்ன மாரி ஒய்ஃப் கிடைக்கிறதுக்கு நான் குடுத்து வச்சிருக்கணும். நீ என்னனாலுமே யோசிச்சு தான் பண்ணுவ. நீ தான் என் லைஃப்ல கிடைச்ச பெரிய கிஃப்ட்டே" அப்படின்ட்டு சொன்னதும், எல்லாமே கேட்டுட்டு "போதும்டா நடிப்பு சாமி" அப்படின்ற மாரி தான் அவளுக்கு இருக்கு. பட் நீங்க ஒழுங்கா வந்துட்டு சாப்பிடுங்க டயத்துக்குன்னு சொன்னதும், அவன் ரொம்பவே வந்துட்டு சந்தோஷமாயிட்டு ஓகே சொல்லிட்டு போறான். "இந்த 3 இயர்ஸா நீ வந்துட்டு என்னை ஏமாத்தியிருக்க. அதுக்கான பனிஷ்மெண்ட் உனக்குமே கண்டிப்பா கிடைக்க போது. நான் வந்துட்டு என்ன பண்ண போறேன்னு மட்டும் நீ பொறுத்திருந்து பாருன்னு" சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின் ரொம்பவே அழகா அங்க மேக்கப்லாம் போட்டுட்டு அங்க கிளம்பிட்டுருக்கா. போகும்போது ஃபைனலா அவளோட அந்த வெட்டிங் ரிங்கையுமே அங்க கழட்டி வச்சுட்டு அவ பாட்டு அங்கருந்து கிளம்பிடுறா. ஹீரோயின் ரொம்பவே ஹாப்பியாகி அங்கே வந்து கிளம்பி போயிட்டுருக்கா. நான் இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கண்ட்ரியில இருக்க போகிறது கிடையாது. கண்டிப்பாக வந்துட்டு தப்பு பண்ணவங்களுக்கும் பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுப்பேன்னு சொல்லிட்டு இந்த ஆஃபீஸர்கிட்ட ஐடென்டிஃபை வந்து அந்த கார்டெல்லாம் பற்றி இங்கே பேசினதுமே, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த ஃபார்மில் நீங்கள் சைன் பண்ணி கொடுங்க. அது பிரகாரம் உங்கள் ஹஸ்பண்டுக்கு கூட நீங்கள் எங்கே வந்துட்டு என்ன ஐடென்டிஃபைல இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தெரியாது. அதுக்கு எல்லாமே எங்ககிட்ட வந்துட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. நாங்கள் வந்து பார்த்துக்குறோம் அப்படின்ற சொன்னதுமே, நம்ம ஹீரோயின்மே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டாங்க. தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா.
ஏன் நீ வாங்கி கொடுக்காத அந்த ஜஸ்டிஸை கண்டிப்பாக என்னால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கேருந்து போகும்போது ஆஃபீஸில் பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி பாஸ் வந்துட்டு சிசிக்காக ரொம்ப சூப்பரான பேக் வாங்கியிருக்காரா, அது ரொம்பவே ஒர்த்ஃபுல்லானது. அப்புறம் ஹோட்டல் எல்லாமே வந்துட்டு அப்ராடில் கட்டியிருக்காராமே, அது எல்லாமே வந்துட்டு அவங்களுக்காக தான் சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்போ அந்த கேர்ள்ஸ் வந்துட்டு இவ்வளோ பார்த்துட்டு அங்கே ரொம்பவே பயந்து போயிட்டு பேசாமல் இருக்காங்க. பிறகு பார்த்தா அவன் சிசிட்ட தான் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே உள்ளே உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா அவன். நீ வந்துட்டு 3 இயர்ஸாக என்னை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிட்ட, அதனால தான் நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்க முடிஞ்சிச்சு என்னோட லைஃப்லன்னு சொன்னதும் ரொம்பவே எங்க சந்தோஷமாயிட்டு அவனுமே ஒன்றும் கவலை கிடையாது, நீ வந்துட்டு ஹாப்பியாக இருக்கையில் அப்படின்றத சொல்லிட்டு அந்த பேக்கை வந்துட்டு அவளுக்கு கிஃப்டாக கொடுத்ததுமே அதை பார்த்துட்டாங்க. இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது, இதை பேசாமல் உங்கள் ஒய்ஃப்ட்ட நீங்கள் கொடுங்க, இல்லைனா அவள் திரும்ப என் மேலே கேஸ் போட்டுற போடான்னு சொல்லிட்டு கிண்டலாக சொன்னதும் அவனுமே அதை கேட்டுட்டு சிரிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இப்போ மேடம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கேட்டதுமே இவன் அவளை அங்கே பார்த்துட்டு ரொம்பவே பயந்து போயிடுறான். ஏதாச்சும் கேட்டுருப்பாளோ என்னமோன்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் வந்ததுமே நம்ம ஹீரோயின் அப்படியே வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி சிரிச்சிட்டே இருக்கோமே. அப்போ அங்கே அவளை பார்த்துட்டு இவ இப்போ தான் வந்தா, நான் வந்துட்டு இவட்ட பேசிகிட்டு இருக்கேன், சும்மா தான் போய் சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் உண்மையிலேயே வந்துட்டு நீ ஜெயிலில் தான் இருந்தியா, உன் ஃபேஸை பார்த்தா ரொம்ப க்ளோவிங்காக இருக்கே, ரொம்ப வந்துட்டு பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்க முன்ன விட அப்படின்ற சொல்லிட்டு அவள் கேட்டதும் அதை பார்த்துட்டு அவனுக்கு பயமாயிட்டு அங்கே ரொம்பவே நர்வஸ் ஆகிட்டு இருக்கான். சரி ஓகே நீ அவட்ட பேசு, நான் வந்துட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது இவன் பின்னாடியே போக பார்த்ததும் அந்த சிசி ஸ்டாப் பண்ண பார்க்குறா. பட் அங்கே வந்துட்டு அவன் கையை உதறி விட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட போய் நான் வந்து உனக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன், நீ தப்பாக எதுவும் புரிஞ்சுக்காதன்னு சொல்லதும் தப்பாக இதில் புரிய என்ன இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு அவள் கேட்கும்போது இல்லை இப்போ தான் அவள் வந்திருக்கா, ஸோ வந்துட்டு நான் அவட்ட வந்து என்ன விஷயம்னு சொல்லிட்டு தான் பேசிகிட்டு இருந்தேன், வேற ஒன்றும் கிடையாது அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயின் 3 இயர்ஸ் அவள் ஜெயிலில் இருந்துட்டு வந்துட்டு இருக்கா. அப்போ வந்துட்டு நீ பேச தானே செய்யணும், நீ வந்துட்டு கவலையெல்லாம் படாத, உண்மையில எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு என்னோட ஒய்ஃபை கூட்டிகிட்டு போய் நீங்கள் ட்ராப் பண்ணுங்கன்னு சொன்னதுமே அதெல்லாம் வேணாம் நானே போய்க்கிறேன்னு சொல்லும்போது நான் இன்னைக்கு ஒரு பார்ட்டிக்கு வந்துட்டு ஏற்பாடு பண்ணியிருக்கேன், அவள் நம்ம கம்பெனியோட ஃபேஸும் கூட, ஸோ வந்துட்டு இப்படி ஜெயிலுக்கு போயிட்டு வந்த பிறகுமே இந்த கம்பெனியோட நல்லா பார்த்துக்கிறாங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு தானே ரெப்புடேஷன் அதிகமாகும்னு சொன்னதும் அப்போ நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி டிசைட் பண்ணிவிட்டு என்கிட்ட இதுக்காக கேட்குறேன், நான் பார்ட்டிக்கு நைட்டு வரேன்னு சொல்கிறா. அப்போ கையில் இருக்க அந்த சர்டிஃபிகேட்டை பார்த்துட்டு என்ன இதுன்னு சொல்லிட்டு கேட்டதுமே நான் தான் இன்னைக்கு வந்துட்டு அந்த ஃபார்ம் வாங்க போகிறேன்னு சொன்னேன்ல அதுதான் அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு அசிஸ்டன்ட் பாஸ் இது உங்களுக்காகவே ரெடி பண்ணியிருக்காரு மேடம் சொல்லிட்டாங்க. சில பொய்களை சொல்லி அந்த கிஃப்ட் அவன்கிட்ட கொடுத்துட்டு போது நீங்கள் இதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, எனக்கு யார் எப்படின்னு தெரியும்னு சொன்னதுமே அவருக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப கஷ்டமாயிட்டு பேசாமல் அங்கேருந்து போகிறாரு. இந்த ஜியை பார்த்தா அங்கே அவகிட்ட நான் வந்துட்டு ரொம்பவே வந்து இவள் திரும்ப ரிட்டன் வந்ததில் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, என்னோட ஷேர்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்துட்டு இவளுக்காக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு 51% கொடுத்துட்டு அங்கே வந்துட்டு சந்தோஷமாயிட்டு பேசிகிட்டு இருக்கான். பிறகு இவனை பார்த்தா நான் வந்துட்டு என்னோட ஹோட்டல்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வந்துட்டு டாக்குமெண்ட்ஸ்லாம் இவளுக்காக கொடுக்குறேன்னு சொன்னதுமே இவ்வளோ எனக்காக நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு சொன்னதும் ஏன்னா நீ அதுக்கு எல்லாமே டிசர்வ் ஆனவன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே அவர்கிட்ட ஹாப்பியாகிட்டு பேசும்போது அப்போ அது எல்லாத்தையுமே அங்கே இருக்கவங்க பார்த்துட்டு இவங்க 3 பேருமே சின்ன வயசுலேருந்து ரொம்ப க்ளோஸாக இருந்துட்டுருக்காங்கப்பா அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. ஆனால் இவங்க ஒய்ஃபை வந்து அம்மாவை தானே கொலை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு போனாங்க, ஆனால் இவங்க ஒய்ஃபுக்கு தான் இவர் ஸ்பான்சர் பண்ணியிருக்கணும், அந்த லேடிக்கு பண்ணிட்டுருக்காங்களேன்னு பேசினதுமே ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. அப்போ அவள் ஹீரோயின்கிட்ட வந்து பார்த்தே இல்லை ஏ லெவல் எங்கே இருக்குது ஓ லெவல் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் எப்பயுமே வந்துட்டு இப்படி ஹை பொசிஷனில் தான் இருப்பேன்னு சொல்லிட்டு பேசுகிறா. அப்போ நம்ம ஹீரோயின் இவள் வந்துட்டு மற்றவங்ககிட்ட எப்பயுமே நல்லவ மாதிரி ஆக்டிங் பண்ணி தன்னை வந்துட்டு நல்லவ மாதிரி ப்ரூவ் பண்ணுறதுக்காக எல்லாமே பண்ணிட்டு இருக்கா, அதனால தான் இடியட் மாதிரி எல்லாருமே நம்பிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறா. காலையில் ஒரு கொஸ்டின் கேட்டியே உன் ஃபேஸ் வந்துட்டு இவ்வளோ க்ளோ ஆகுதே, எங்கே வந்துட்டு நீ இருந்த ஜெயிலில் இருந்தே என்னன்னு கேட்டியே, நான் ஜெயிலில் கிடையாது 3 இயர்ஸாக உன் ஹஸ்பண்டாக என்னை அப்ராடில் வச்சு நல்லா பார்த்துக்கிட்டாரு, அதனால தான் நான் இவ்வளோ ஹாப்பியாக வந்திருக்கேன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அவ்வளோதான் டென்ஷன் ஆகிட்டாங்க. கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சதில் அவள் கீழே போய் விழுந்துடா. அப்போ அந்த ஜி அங்கே வந்துட்டு எதுக்காக நீ இப்போ இங்கே வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்க, இந்த பார்ட்டியை கெடுக்க வந்தியா, மரியாதை இங்கேருந்து போன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவப்படுறான். அப்போ அவங்க கூமி உனக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையா, எப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற சைட்டு அவனு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் இப்போ வந்துட்டு அவளுக்காக எவ்வளோ தூரத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கே, இத்தனை வருஷமாக நீ வந்துட்டு என்கிட்ட என்னென்ன போய் சொன்னியோ அதுக்கு எல்லாத்துக்குமே உனக்கு எக்ஸ்பிளைன் கொடுக்குறதுக்கு ஏதாச்சும் சான்ஸ் இருக்கா அப்படின்ற சைட்டு கேட்டதுமே அந்த வேர்ட்ஸை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகி போயிடுது, உண்மை எதுவும் தெரிஞ்சு போயிடுச்சு என்னமோன்னு சொல்லிட்டு. அப்போ நீ வந்துட்டு மன்னிப்பு கேளுன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அவங்க வந்துட்டு மன்னிப்பு கேட்க வேணாம், அவங்க தான் வந்துட்டு என்ன தப்பு பண்ணாங்க, நான் தானே அவங்க அம்மாவை ஆக்சிடென்ட் பண்ணேன், நான் தான் தப்பு பண்ணியிருக்கேன், நான் வந்து சாரி கேட்குறேன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல மாதிரி நடிச்சிட்ருக்கா.
அவன் வந்துட்டு நம்ம சிசியை கூட்டிகிட்டு கிளம்புனதுமே இந்த ரொம்ப கோவமாயிட்ட அவட்ட கத்த வரான். பட் ஆளுங்க எல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு இப்போ பேசினா ரொம்பவே தப்பாயிரும் அப்படின்றத சொல்லிட்டு நான் வர்றேன் அப்படின்றத சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிட்டுருக்கான். நான் கம்பெனியோட ரெப்புடேஷன் கெட்டு போச்சுன்னா சேல்ஸ் எல்லாமே டவுன் ஆயிருன்றதுக்காக தான் அப்போ அங்கே இருக்க எல்லாருமே இந்த பொண்ணோட நிலைமையை பாருங்களே. வந்துட்டு இவங்கள மேரேஜ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. பட் அவன் இவங்கள கழட்டி விட்டுட்டு அவளை போய் இங்கே மேரேஜ் பண்ணிக்கிட்டான். இப்போ ஹஸ்பண்டுமே இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்றத சொல்கிறாங்க. அதெல்லாமே கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமாயிட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.